கண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீல் நெடுங்கண்ணி உடனமர் அருள்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளையும் நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்க ஐயாவுடைய திருவடிகளை மனமொழிமைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொன்ற புராணத்தில் திரு நகரச்சிறப்பு என்ற பகுதியில் மனுநீதி சோழருடைய சரித்திரத்தை பற்றி செஞ்சுட்ருக்கிறோம். மனுநீதி சோழர் திருவாரூர் நகரை அரசாண்ட ஒரு நீதி தவறாத ஒரு வேந்தர். அவர் மனுவம்சத்திலே வரப்பெற்றதனால் அவருக்கு பேர் மனுநீதி என்று சொல்லி ஒரு பெயர். மனுநீதி சோழர் திருவாரூரில் இருக்கக்கூடிய பூங்கோயிலுக்கு ஆகம முறைப்படி நிபந்தங்கள் செய்து அதுபோல் பல ஆலயங்களுக்கு அவர் நிபந்தங்கள் செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தை அவருக்கு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு வீதி விடங்கன் என்று சொல்லி பெயர் வைக்கின்றார். அந்த குழந்தைக்கு அரசருக்கு உண்டான பயிற்சிகளும் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சைவத்துக்கு உண்டான அந்த ஒரு நிலைகளையும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே அந்த சமயத்துக்கு உண்டான பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரச குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வில் பயிற்சி, வாள் பயிற்சி, குதிரை ஓட்டம், யானை ஓட்டம், இது இப்படியெல்லாம் அந்த குழந்தை கொடுக்கிறார்கள். 16 வயது வருகிறது அந்த குழந்தைக்கு. 16 வயது என்று சொல்லுவது அது இளவரச பட்டம் சூட்டக்கூடிய ஒரு வயது. நம்முடைய கண்ணப்ப நாயனார் கூட அப்பா 16 வயதில் தான் கன்னி வேட்டைக்கு அனுப்பினார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் வேடுவ அரசர், தனக்கு வயசாகி விட்டது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு அவர் பட்டம் சூட்டியது 16 வயசு. 16 வயசில் தான் அவர் அந்த கன்னி வேட்டைக்கு சென்று பெருமானோடு திருவடியோடு சேர்ந்தது. இப்படி இந்த வீதி விடங்கனுக்கு 16 வயது ஆகின்ற பொழுது அவருக்கு பட்டம் சூட்டி, இளவரசு பட்டம் சூட்டி, அவர் தேரிலே சென்று பக்கத்து நாட்டு இளவரசர்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக அமைச்சர்கள், கட்டியம் சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் அந்த தேர் மேல் அப்படியே பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது, தேர் என்று சொல்வது அங்கே ராஜவீதி வழியாக தான் போகுது, ஊர் பொது வீதியில் எல்லாம் போகலை. அரசன் இருக்கக்கூடிய அந்த மாளிகை, அரச மாளிகை இருக்கக்கூடிய ராஜவீதி வழியாக செல்லுகின்ற பொழுது யாருக்கும் தெரியாமல் நிறைய மணிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது தேரில். அந்த தேர் மணி ஓசையிலெல்லாம் நிரம்ப இருக்கிறது. அப்படியே தேர் செல்லுகின்ற பொழுது தேருடைய பின் சக்கரத்தில் ஒரு கன்றுக்குட்டி இறந்து விடுகிறது. அது சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, தனிப்பெரும் தர்மம் தானோர் தயாயின்றி தானே மன்னன் பணிப்பில் சிந்தையனில் மணித்தடம் வரவுகான வண்ணமோர் புனிற்றிலம் கன்று ஒன்று துள்ளி போந்தது மருகினுடைய என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த, அதாவது தனிப்பெரும் தர்மமே ஒரு கருணை இல்லாது வந்தது போல் அங்கே சொல்கிறார். தர்மம்னா ஒரு கருணை இருக்கணும் இல்லைங்களா? தர்ம தேவதைன்னா எப்படி கருணையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் தர்மம் இல்லைங்களா? ஆனால் அப்படி தர்மமே கருணை இல்லாத வந்தது போல் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி அந்த கன்று இறந்து விடுகிறது. இறந்தது உடனே அவருக்கு இளவரசருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தேர் மேலே இருக்கிறார், இது பின் சக்கரத்தில் விழுந்து இறந்து போச்சு. சொன்ன உடனேயே அவர் என்ன செய்கிறாருன்னா அதற்கான பரிகாரங்கள், வேத முறைப்படி என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை அந்தணர்களை சென்று பார்த்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறார். அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதுக்கு பரிகாரம் நம்ம செய்யணும் என்று சொல்லி அவர் செய்கிறார். ஆனால் இந்த பசுமாடு என்ன செய்யுது அப்படின்னா, தாய் பசு அந்த அரச மாளிகையில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அபாயமணியை சென்று தன்னுடைய கொம்பின் மூலமாக அந்த கயித்தை அவுத்து அது அடிக்கிறது. இதுவரைக்கும் அந்த மணி அடித்ததே இல்லை. அந்த மணி எப்படி இருந்தது அப்படின்னா, பலிப்பறை முழக்கோ என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லுவார். அதாவது வேந்தன் மகந்தனை ஆவி கொள்ள வந்த மரளியின் ஓசையோ, அதாவது யமனுடைய ஓசை போல் இருந்தது என்று சொல்லி, யமனுடைய எருமைக்கன்று ஓசை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது என்று சொல்லுவார். அப்படி அது அடிக்கிறது. அந்த ஓசையை கேட்டு அரசனுக்கு மிகுந்த சினம். ஏன்னா இதுவரைக்கும் அந்த மணி அடிக்கப்பட்டதே இல்லை அப்படின்னா நாட்டில் எந்த ஒரு அநீதி நடந்தது கிடையாது.
யாருக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாத அரசன் வந்து காப்பாற்றி வருகின்றதுனால அந்த ஓசையை கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு விஷம் தலைக்கு ஏறினா எப்படி இருக்கும், அவ்வளவு கோபம் அவருக்கு வருகிறது. அப்படி கோபம் வந்த உடனே அமைச்சர்களை நோக்கி கேட்கின்ற பொழுது அந்த அமைச்சர் ஒருத்தர் தொன்னெறி அமைச்சன் என்று சொல்லுவாங்க. ரொம்ப முதிர்ந்த, எப்பொழுதும் அரசன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் சொல்கிறார், வலவ, வலவன்னா சோழர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வலவ நின் புதல்வன் நாங்கோர் மணிநெடும் தேர்மேல் ஏறி அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று இடை புகுந்து இறந்ததென்றான் என்று சொல்கிறார். அதாவது இளவரசர் வந்து தேரிலே செல்லுகின்ற பொழுது அந்த மணிகளெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மணி தேரிலே செல்லுகின்ற பொழுது அது அரச வீதியில் தான் அவர் போனார், பொது வீதிக்கு வரல. அப்படி செல்லுகின்ற பொழுது எல்லாரும் அந்த தேர் தானைகள் எல்லாம் கூட செல்லுகிறது, படைகள் எல்லாம் செல்லுகின்றது. பின்னாடி ஒரு இளைய ஆண் கன்று, ஒரு சின்ன கன்றுக்குட்டி வந்து தேர் சக்கத்தில் விழுந்து இறந்து போச்சு. அதனுடைய தாய் இந்த மாதிரி இந்த அபாயமனை அடித்தது என்று சொல்லுகின்ற பொழுது அரசனுக்கு கோபம் அப்படியே இன்னும் அதிகமாகுது. அப்படி அதிகமாகின்ற பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எல்லா அரசர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இதுக்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம், மாட்டு தொழுவத்தில் இருந்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளலாம். அப்புறம் பசுமாட்டினுடைய தோலை உடுத்தி கொண்டு அந்த மகன் வந்து பணி செஞ்சால் அதெல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியெல்லாம் செஞ்சால் அந்த கன்றுக்குட்டி உயிர் பிழைச்சிருமா, அந்த பசுவனுடைய துன்பத்தை துடைக்க முடியுமா என்று அந்த பசுமாடு அப்படியே வெம்பி நிற்கிது. அப்படியே கண்ணில் நீர் வருது, அப்படி கீழே விழுந்து புரண்டு எழுந்து ஒரு நம்ம எப்படி செய்வோம் அது மாதிரி அந்த மாடு செய்யுது. அதனால் அதனுடைய துன்பத்தை என்னால் நீக்க முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, அந்த பசுனுடைய துன்பத்தை நானும் அடையணும், அதுதான் ஒரே தீர்வு என்று சொல்லி அப்படி பரிகாரமெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஏன் அப்படி பரிகாரம் செஞ்சோன்னா, நாளைக்கு வேறொருவன் இதே குற்றத்தை செய்கின்ற பொழுது அவனுக்கு நான் தண்டனை கொடுக்க முடியாது போயிடும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய மகனுக்கு என்ன தண்டனை கொடுத்தோமோ அதுதான் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியது வரும். இன்னொரு கொலை குற்றத்துக்கு அவனை நான் தண்டனை கொடுக்க முடியாது போயிடும். இதுவரைக்கும் காக்கப்பட்டு வந்த அந்த மனு தர்மமானது ஒரு தொடை மனுவினாலே இப்படி துடை புண்டது என்ற ஒரு கெட்ட பேர் வந்தது என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய மகனை அந்த இடத்திலே அதே தேர் சென்ற இடத்திலே கிடத்தி அந்த மகன் மீது தேரை ஓட்டுவதற்காக ஒரு அமைச்சரை வர சொல்கிறார். அந்த அமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏன்னா அரசனுடைய அந்த கட்டளையை மறுக்கவும் முடியாது, மறுத்தால் அது ராஜகுற்றமாகி போயிடும். அதே மாதிரி குழந்தையிலிருந்து எடுத்து வளர்த்த அந்த வீதி விடங்கன் மேலே வந்து அந்த தேரை ஏற்றுவதற்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய உயிரை தானே போக்கி கொண்டார். ஏன்னா ஒன்று அரச குற்றமாயிரும், இன்னொன்று அந்த குழந்தையும் அவரால் ஏற்ற முடியலை. அதனால் வந்து தன்னுடைய அந்த உயிரை தானே போக்கிக் கொள்கிறார். இன்னொருத்தரை அழைச்சி சொன்னாலும் அதே தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகனை தானே அழைத்து கொண்டு வந்து தேர் சக்கரத்திலே கிடத்துறார். சென்ற வகுப்பில் அதான் நம்ம பார்த்தோம். அதாவது எப்படின்னா, அந்த வீதி விடங்கன் ஒரே மைந்தன், ஒரு குலத்துக்கு ஒரே மைந்தன். அந்த குழந்தை இல்லைன்னா சோழ வம்சத்துக்கே வாரிசு கிடையாது. இன்னொன்று, தனக்கு ஒரு காதல் புதல்வனாக இருக்கக்கூடிய அந்த மகனை எப்படி அவர் வந்து தேர் சக்கரத்தில் விட்டு அவர் அந்த மகனை அதற்கு பரிகாரமாக அந்த தண்டனை அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான், தருமந்தன் வழி செல்கை கடன் என்றே தன்மைந்தன் மருமந்தன் தேராளி உறவூர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றும் எளிதோதான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல, அதாவது தன்னுடைய குலத்துக்கு ஒரே மகன், அதெல்லாம் அவர் பார்க்கலை. என்ன பார்த்தார் அப்படின்னா, மனுநீதி சோழர் தர்மத்தின் வழியிலே செல்லுவது தான் நியாயம், தர்மந்தான் முக்கியமாகவே தன்னுடைய குலம் தன்னுடைய மைந்தன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல தூக்கி வச்சுட்டார். அந்த பக்கம் தர்மந்தன் வழி செயலியை கடன் என்றே தன்மைந்தன் மருமந்தன் தேராளி உறவூர்ந்தான் மனுவேந்தன் என்று சொல்லி மகன் என்று கூட பார்க்காம தன்னுடைய மகனுடைய மார்பிலே அந்த தேரை செலுத்தி அந்த மகன் இறந்து விடுகிறார். அப்படின்னா அருமந்த அரசாட்சி அரிதோ, அரசாட்சி என்று சொல்லுவது என்ன சாதாரணமான விஷயமா, இல்லை எளிதானதா என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல ஒரு வினா வைக்கிறார். அதாவது ஒரு மகன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலை. அடுத்து சொல்கிறார், இப்படி இது நடந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, அப்படியே மன்னவர்கள் கண்மலை பொழிந்தார் அப்படின்னார். இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும், அந்த மக்கள் எல்லாம் அப்படியே கண்ணில் நீர் வருது.
எல்லாரும் அழுது கொண்டே பார்க்கிறார்கள். மேலிருந்து தேவர்களெல்லாம் அப்படியே விண்ணில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் மலர் மாலி பொறி இப்படியெல்லாம் ஒரு அதிசயம் நடக்குமா, இப்படி ஒரு அரசனை எங்காவது பார்க்க முடியுமா என்று சொல்லி மேலிருந்து தேவர்களெல்லாம் அப்படியே மலர் மாறி பொலிகின்றார்கள். அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மலவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெரும். இப்போ சாமி திருவாரூர் கோயிலுக்குள்ளே இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே சாமியினால் அங்கே இருக்க முடியல. இப்போ பெருமான் என்ன செய்கிறாரு, அப்படியே விடை மீது ஏறி வீதிக்கு வர்றார். அதான் வீதி விடங்க பெருமான். ஏன் உனக்கு பெயர் வந்ததுன்னா, வீதியில் இப்போ அருள் செய்ய வந்துட்டார். அவரும் அந்த திருவீதிக்கு வந்துட்டார். இது வரைக்கும் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். 45 பாட்டு பார்த்துருக்குறோமா? 45 பார்க்கணும். சரி, இந்த பாட்டு தான் 45வது பாட்டு தான் அது. தன்னழிவென் குடைவேந்தன் செயல் கண்டு தரியாது மன்னவர்கண் மழை பொழிந்தார் வானவர் பூ மலை பொழிந்தார் அன்னலவன் கண்ணெதிரே அணி வீதி மழவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். இப்படி மிகுந்த கருணை பொருந்திய வெண்கொற்ற குடையுடைய மன அரசனது செயற்கரிய செயலை கண்டு, அந்த மனு வேந்தனுடைய மனுநீதி சோழருடைய செயற்கரிய செயல் இல்லையா, வள்ளுவ பெருமான் சொல்வார் இல்லைங்களா, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதாரனர். நம்மால் செய்ய முடியாத செயல்களை செய்து காட்டியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம். அதனால தான் அவங்க பேர் பெரியர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சேக்கிழார் பெருமான் இந்த நூலுக்கு பேர் என்ன சொல்கிறார்னா திருத்தொன்று புராணம்னு தான் சொல்கிறார். 10வது பாட்டில் பாயிரத்தில் திருத்தொன்று புராணம்னு தான் சொல்கிறார். ஆனால் ஏன் பெரிய புராணம்னு இதுக்கு பெயர் வந்தது? கந்த புராணம் 10,150 பாட்டுக்கு மேலே, அதே மாதிரி கந்த புராணம், அதே மாதிரி கம்ப ராமாயணம் எல்லாம் 10,000 பாடல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காப்பியங்கள். இது 4,286 பாட்டு தான். இதுக்கு தான் பெரிய புராணம்னு பேர். ஏன் அப்படின்னா செயற்கரிய செயல் செய்தவர்கள், யாராலும் செய்ய முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் செயல் செய்ததுனால தான் இவங்களுக்கு பெரிய புராணம்னு பெயர் வந்ததே என்று சொல்லி, அப்படி கருணை பொருந்திய வெண்கொற்ற குடையுடைய மனசன செயற்கரிய செயலை கண்டு ஆற்ற மாட்டாத அந்த மண்ணுலகத்தவர்கள் மக்களெல்லாம் அப்படியே கண்ணீர் பொழிகிறார்கள். நமக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய மகனை இப்படி தேர்காலிலே வைத்து ஊர்ந்தாரே என்று சொல்லி அந்த கண்ணீரை மலையாக பொழிந்தார்கள். விண்ணுலகத்தவர்களாகிய தேவர்கள் கற்பக பூமலை சொரிந்தார்கள். மேலிருந்து கற்பக மலர் அங்கிருந்து சொரிந்தார்கள். அண்ணலவன் மிக பெருமையுடைய அந்த அரசன் கண் முன்னே காட்சி கொடுத்து தேவர்கள் தொழும்படியாக எழுந்தருளி நின்றார் வீதி விடங்க பெருமானாகிய தியாகேசர். இப்போ இந்த செயல் நடந்த உடனே உள்ளுக்குள் இருக்க முடியல தியாகேச பெருமானால். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய விடையை எடுத்துக்கொண்டு விடையிலே ஊர்ந்து இங்கே வீதிக்கு வந்துட்டார். இப்போ அந்த சம்பவம் நடந்த அந்த வீதிக்கு வந்துட்டார். இப்போ வீதி விடங்க பெருமானை யார் காட்சி பார்க்குறா? இப்போ நம்முடைய மனுநீதி சோழர் தரிசனம் செய்கிறார். தேவர்கள் எல்லாரும் அவரை வழிபாடு செய்கின்றார்கள். அதான் சொல்கிறார், தன்னடினா தடைபடாது எல்லா உயிரிடத்தும் செல்லும் குளிர்ந்த கருணை. பெருமான் எப்படின்னா எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலால் அவனுக்கு பேர் தன்னழி கொடைவேந்தன் என்று சொல்கிறார். அப்படின்னா பெருமானுடைய கருணை அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் ஒன்று போலவே கருணை செய்யக்கூடியவன் பெருமான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம்ம இங்கே அரசன் கருணை காரணமாக அது நிகழ்ந்ததால் தன்னழி வேந்தன் என்று என்றார் என்னை. இச்செயல் அரசகுமாரனித்தும் கருணையால் நிகழ்ந்ததோ எனின் அகுதும் அவன் மேல் வைத்த அவன் உயிருக்கு உறுதி தரும் அழியினாலே தான் என்பது. ஏன்னா இப்போ அரசன் அந்த குழந்தைக்கு வீதி விடங்கனுக்கு அது மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, திருவாரூர் என்று சொல்லுவது திருவாரூரிலே பிறக்கக்கூடிய ஆன்மாக்கள் அத்தனையும் முக்திக்கு செல்லக்கூடியது. முக்திக்கு செல்லக்கூடிய ஒரு ஆன்மாவை கொலை செஞ்சால் என்ன ஆகும், நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை வரும். இப்போ தன்னுடைய மகன் நரகம் போகாமல் காப்பாற்றியது அவர் செய்த ஒரு செயல். ஆமாம், இன்றைக்கி இனி அடுத்து அந்த குழந்தை எங்கே போகும், தியாகேச பெருமானுடைய திருவடிக்கு போகும். அதனால் நரகம் போகாமல் காப்பாற்றியது தான் அவர் செய்த ஒரு பெரும் புண்ணியம். ஆமாம், ஏன்னா முக்திக்கு போகக்கூடிய ஒரு உயரை கொலை செஞ்சால் அதுக்கு தண்டனை அந்த நரகம்தான். இந்த அரசர் பேரடியார் என்பது அவர் சிவாலயங்களுக்கு ஆகம விதி நிபந்தம் ஆராய்ந்து அவற்றின் வழியே தானும் பூசித்து வந்தமையாலும் தியாகேசர் எழுந்தருளிய திருவாரூரை பிறந்த உயிரை கொன்றது பெரும் பாவம் என்று உணர்ந்தமையாலும் துணிக என்று சொல்லி, அதாவது இந்த இவர் ஒருத்தர் தான் 63 நாயன்மார்கள் இல்லாத ஒரு அடியார். யார்? மனுநீதி சோழர். வேறு அந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள். இதை தவிர வேறொருத்தரை பாடியது பெரிய புராணத்தில் இவர் ஒருத்தரை தான்.
அது 33 பாட்டு பாடியிருக்கிறார். ஏன் அப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு பேரரசர் மட்டுமல்ல, பெரிய அடியார் மட்டுமல்ல, ஆலயங்களுக்கெல்லாம் ஆகம முறைப்படி நிபந்தங்கள் செய்த ஒரு பெரிய அடியார். அதனால் இவரை பாடியிருக்கிறாங்க என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். தியாகேசர் அப்படி இதனால் ஒன்றோ இவர் சரிதம் அடியார் சரிதம் கூறும் புராணத்தில் தலைப்பிலே கூறப்பெற்றது. இவர் இறைவனை நீதி வடிவுடையவராக கொண்டு அவனது நீதியினையே வணங்கி உறுதியடைந்தவர். இறைவனுக்குரிய திருவடிவங்களில் மிகச்சிறந்தது நீதியின் வடிவமேனர். அதாவது இறைவனுக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்குது. மாகேஸ்வர மூர்த்தங்கள் 24 வடிவங்கள் இருக்குது. ஆனால் நீதி என்று சொல்லுவது ஒரு வடிவம். பெருமானுடைய வடிவங்களில் மிக முக்கியமானது நீதி அப்படிங்கிறதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வாதாடுகின்ற பொழுது மை லார்டு அப்படின்னு சொல்லி லார்டுன்னு என்ன, கடவுள். அப்படியா நடந்துக்கிறாங்க? வேதனையாக இருக்குது. ஒன்றா தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா அதாவது ஒன்றா தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா விடுதலை செய்யணும். தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இது வரைக்கும் எங்கேயும் நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னா கடவுளுக்கு இணையானவர்கள் நீதிபதிகள். அதனால தான் மை லார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரசர் எப்படி இருந்திருக்கிறாருன்னா, அந்த கடவுளுடைய வடிவமாக இருக்கக்கூடிய நீதியை காப்பாற்றியவர் மனுநீதி. அதனால தான் அவருக்கு பேர் மனுநீதி என்று சொல்லி ஒரு பெயர். ஆமாம், இறைவனுக்குரிய திருவடிவங்களிலே மிகச்சிறந்தது நீதியின் வடிவமே என்று 2 நீதிபதிகள் சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு ஒரே மாதிரி தானே இருக்கணும். இவர் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாருன்னா அப்போ அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன நீதி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், இன்ன உருவு இன்ன நிறமென்று இவர் நீதி பலவும் தன்னதொரு வாமன மிகுத்தவ நீதியோடு தான் அமர்விடம் என்று சொல்லி வைகாவூர் பதிகத்தில் கூட ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார். அடியார்கள் விதிக்கும் தண்டனையும் பெரும் பிராயச்சித்தமாகி உயிரை சுத்தமாக்கும் என்பது சண்டீஸ்வர நாயனாருடைய சரியத்தில் நம்ம பார்க்கலாம். அப்பாவுடைய காலை வெட்டியது தான் அவர் பெருமான் திருவடிக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. அப்படி வெட்டாமல் இருந்திருந்தால் சிவபூஜைக்கு வச்சுருந்த பால் அவர் காலால் தட்டியதுனால என்ன, அவர் நரகத்துக்கு போயிருப்பார். சண்டீஸ்வர நாயனார் காலை வெட்டினதுனால தான் அவர் மீண்டும் பெருமான் திருவடிக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருந்தது. அதனால் சண்டீஸ்வர நாயனார் பணத்தை ஞாழமறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான்மறையின் சீலம் நிகழும் சேனிலூர் பிள்ளையார்தம் திருக்கையில் கோலமலுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகமெய்த பெற்றான் முதுமறையோன் என்று சொல்லி அந்த சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தில் சொல்கிறது. இயற்பகை நாயனார் விதித்த தண்டனையினால் அவருடன் அந்த பொருத சுற்றத்தார்களும் நற்கதி அடைந்தார்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார் என்று சொல்லி இயல்பகை நாயனாருடைய கையால் எத்தனை சுற்றத்தார்கள் வெட்டப்பட்டார்களோ அவங்க அத்தனை பேரும் சொர்க்கம் போனாங்க என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். இப்படி அண்ணல் என்று சொன்னால் ரொம்ப பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. அண்ணல்ங்கிறது வெண்குடை அரசு அடையாளங்கள் ஒன்று என்று சொல்லி சொல்கிறார். அண்ணல் என்று சொல்லுவது பெருமையுடையவன் என்று சொல்லி, மலவிடை என்று சொல்லுவது இறைவன் ஏறி வரக்கூடிய இளமையாக இருக்கக்கூடிய விடை வாகனத்திலே பெருமான் ஏறி வந்தான் என்று சொல்லி விடை என்று சொல்லுவது அறக்கடவுள் தர்ம தேவதையே இறைவனுக்கு விடையாக இருக்கக்கூடியது. பெருமான் ஏறி வரக்கூடிய விடை என்னென்னா தர்ம தேவதை தான் அங்கு விடையாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி திரிபுர சம்ஹார காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா திருமாலை அங்கே விடையாக இருக்கிறார். தடமதில்கள் அவை மூன்றும் தளலெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ என்று சொல்லி திருச்சாலலில் சொல்லியிருக்கு. திருவாசகத்தில் திருச்சாலல்ங்கிற பகுதியில் சொல்கிறார். அந்த திரிபுர சம்ஹார காலத்தில் முப்புறங்களை எரித்த பொழுது யார் பெருமானை தாங்கினார்கள் அப்படின்னு சொன்னால் திருமால் தான் தாங்கியிருக்கிறார். அதனால் திருமாலும் விடையாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை மலை விடை மேல் என்று சொல்லி சொல்கிறார். எருது என்றது எருதை என்று தர்ம ரூபம் என்பது சொல்கிறார். தர்ம தேவதை தான் இங்கு விடையாக இருந்தது. விண்ணவர்கள் முன்னர் தங்கள் தேவோலகத்தில் வைத்து தரிசித்த மூர்த்தியை பல நாள் பிரிந்த பின்னர் இன்று வீதியில் வெளிப்பட கண்டாராதலின் விண்ணவர் மகிழ்ந்து. ஏன்னா பெருமான் எங்கே இருந்தார்? தியாகேச பெருமான் முதல்ல இருந்தது, அதாவது முதல்ல விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சில் இருந்தார். பார்க்கடல் விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சில் பார்க்கடல் இருந்தார். அந்த பார்க்கடல் இருக்கிற பொழுது விஷ்ணுவனுடைய நெஞ்சுக்குள் இருக்கிற பொழுது ஆடிய நடனம் தான் அசபா நடனம் அப்படிங்கிறது. அசபைனா மூச்சுக்காற்று. அந்த மூச்சுக்காற்றில் ஆடக்கூடிய நடனம் தான் அசபா நடனம். அதற்கு பிறகு தேவர்கள் எல்லாம் அங்கு தேவலோகத்தில் கொண்டு போய் விண்ணுலகத்தில் வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி தான் கீழே கொண்டு
திருவாரூரில் நமக்கு பிரதிட்ட பண்ணினது. முசுகுந்த சக்கரவர்த்தி இல்லைன்னா தியாகேச பெருமான் நமக்கு அங்கே விண்ணுலகத்திலிருந்து இங்கே வந்திருக்க மாட்டார். இப்போ விண்ணுலகத்திலிருந்து வந்ததுனால அவங்க எல்லாரும் இப்போ வந்து வீதியில் வந்து நிற்கக்கூடிய வீதி விடங்க பெருமான எல்லாரும் வணங்குகிறார்கள் என்று சொல்கிறார். ஆமாம், தொலை நின்றான் வீதி விடங்க பெருமான் என்று சொல்லி அந்த அரசன் தன் மகனுடைய மர்மத்தில் தேராளி உறவூர்ந்த செயலும் இறைவன் விடைமேல் நின்ற செயலும் ஒருங்கே நிகழ்ந்தன என்று சொல்லி உறவூர்ந்தான் மனுவேந்தன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க. தொலை நின்றான் வீதி விடங்க பெருமான் என்று சொல்லி வீதி விடங்க பெருமான் வந்து எல்லோரும் வணங்கும்படியாக வீதியில் வந்து நிற்கிறார். இப்போ இறைவனுடைய திருக்காட்சி எப்படி கிடைக்குதுன்னு பாருங்களேன். அரசருக்கு இப்போ இந்த சம்பவம் நடக்குது, இன்னும் குழந்தையெல்லாம் இன்னும் உயிர் பெறலை. இப்போ இறைவன் காட்சி கொடுக்கிறார். சடை மருங்கில் இளம்பிறையும் தனிவெளிக்கு திருநுதலும் இடமருங்கில் உமையாலும் எம்மருங்கும் பூதகனம் உடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டரசன் போற்று செய்ப்ப விடை மருவும் பெருமானும் விரல்வேந்தற்கு அருள் செய்தான். இறைவனுடைய திருக்காட்சி இதில் சொல்கிறாருங்க. சடைமருங்கில் இளம்பிறையும்னார். சடைமருங்கில் இளம்பிறையும் என்று சொல்லி, அதாவது சடையினுடைய ஒரு பக்கத்து இளம்பிறை. பெருமான் வந்து மேலே என்ன வச்சுருக்கார், சந்திரனை வச்சுருக்கார் இல்லைங்களா, இளம்பிறை. அது ஒரு ஒற்றைக்கலை சந்திரன் பேருங்க அதுக்கு. அது வரலாறு எல்லாத்துக்கும் முதல்ல சொல்லியிருக்கிறோம் நம்ம. அதாவது சந்திரன் வந்து தன்னுடைய மாமனாராக இருக்கக்கூடிய தக்கனுடைய சாபத்தினால தேய்ந்து வருகின்ற பொழுது ஒரே ஒரு கலை தான் இருக்குது, விட்டால் அதுவும் போயிடும். எல்லாத்துக்கிட்டையும் போகிறான், திருமால் பிரம்மா எல்லாத்துக்கிட்டையும் போகிறான், யாரும் அதுக்கு தீர்வு செய்ய முடியலை. அப்போ என்ன செய்கிறார் பிரம்மன், என்ன பண்ணுறான்னா, நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய், அப்போ தான் மீண்டும் வளர முடியும்னு சொல்ல அவன் தவம் செஞ்சது தான் துவாரகை என்று சொல்லக்கூடிய இந்த நம்முடைய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 ஜோதிலிங்கங்கள் ஒன்றாக வைத்து போற்றக்கூடிய அந்த இடம்தான். இந்த பேர் என்னது, நல்ல பேர், சோமநாத். சோமன்னா சந்திரன், வேற ஒன்றும் இல்லை. சோமன்னா சந்திரன். சந்திரன் பூஜை பண்ணதுனால அந்த சாமிக்கு பேர் சோமநாதன் பேருங்க. அந்த சோமநாத்தில் தான் அவர் வந்து தவம் செய்து, யார், சந்திரன் தவம் செய்து மீண்டும் வளர பெற்றது. அதாவது இறைவனுடைய தக்கனுடைய சாபத்தினால் தேய்ந்தது தேய்பிறை, அதே சிவபெருமானுடைய வரத்தினால் வந்தது வளர்பிறை. காலில் வந்து விழுந்தவனை எங்கே தூக்கி வச்சார் தெரியுங்களா, சாமி தலை மேலே தூக்கி வச்சார். அதுதான் பெருமானுடைய ஒரு பெரும் கருணை. விட்டால் அழிஞ்சு போயிடுவான். என்னென்னா சாமி வந்து அருள் செஞ்சுட்டார், இருந்தாலும் மாமனாரை கண்டா கொஞ்சம் பயம். யாருக்கு, சந்திரனுக்கு. எனக்கு எங்கே நான் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல சாமி, எங்கள் மாமனார் கொஞ்சம் மோசமானவர்னு சொல்லுகின்ற பொழுது சரி எங்கேயும் வேண்டாம், என்னுடைய தலைமையில் வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா 27 மனைவிகள் அவனுக்கு, 27 மனைவிகளும் 2 பெண்களிடத்துல மட்டும் அன்பாக இருந்ததுனால மற்றவங்கெல்லாம் போய் அப்பா கிட்ட முறையிடுறாங்க. அதனால் தக்கன் வந்து சபிச்சிட்றான். அதனால தான் வந்து அந்த வளர்விரை தேய்விரை அப்படிங்கிறது அப்படி தான் உருவானது. அப்படி அந்த பெருமான் வந்து மேலே சந்திரனை வச்சிருக்கிறார். அதாவது சடைமருங்கில் இளம்பிறையும் தனிவெளிக்கு திருநுதலும், நெற்றிக்கண் வச்சுருக்கார் இல்லைங்களா, 2 கண்கள் இருக்குது. அதே மாதிரி இடையில ஒரு நெற்றிக்கண், அது நெற்றிக்கண் திருநுதலும் இடமருங்கில் உமையாலும், எப்பொழுதும் உமையம்மைக்கு பாகம் இடது பக்கம்தான். அந்த இடமருங்கில் உமையாலும் எம்மருங்கும் பூதகணம், அப்படியே திருவாரூர் முழுக்க அப்படியே சிவபூத கணங்களாக காட்சி. எல்லா சிவபூத கணங்களும் அங்கே இருக்குது. புடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டரசன் போற்று செய்ப்ப, அப்படியே பூதகணங்களுமாக காட்சியை இறைவன் காட்ட அரசர் கண்டு துதிக்க, அப்படியே அந்த சிவலோகம் போல் இருக்கக்கூடிய அந்த காட்சியை அரசர் பார்த்து அப்படியே வழிபாடு செய்கிறார். யார், நம்முடைய மனுநீதி சோழர் பார்த்து வழிபாடு செய்கிறார். அப்படி விடைமருவும் பெருமான விரல்வேந்தற்கு அருள் செய்தான். விடைப்பாகராய் எழுந்தருளிய வீதி விடங்க பெருமான் வல்லமையுடைய அந்த அரசனுக்கு நிறைந்த அருளை கொடுத்தார் என்று சொல்லி, இப்போ அரசனுக்கு வந்து பெருமான் வந்து அருள் கொடுக்கிறார். வீதியில் வந்து அருள் கொடுத்ததுனால அவனுக்கு பேர் என்ன, வீதி விடங்க பெருமான். தியாகேச பெருமான் எப்போ வீதி விடங்கன் ஆனார்னா வீதியில் வந்து அருள் செய்தான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். நிறைய இடங்களில் இந்த நெற்றிக்கண்ணை பற்றி வரும். நெற்றிக்கண்ணை பற்றி வருகின்ற பொழுதெல்லாம் அடியார்களுக்கு அருள் செய்கிறதுக்கு தான் நெற்றிக்கண்ணை வச்சிருக்கிறார், எரிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. பல இடங்களில் வருது. அப்பர் சுவாமிகள் பசியோடு இருப்பார் திருப்பைஞ்சிலியில் பசியோடு இருக்கின்ற பொழுது மதிய நேரம் நல்ல பசி. அப்போ வந்து சாமி எப்படி வர்றாருன்னா ஒரு அந்தனர் கோலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து நீர்நிலை எதுவும் இல்லை, ஒரு குளத்தை முதல் உருவாக்குறார். நல்ல வெயில் காலம், அதனால் ஒரு சோலை உருவாக்குறார். அப்படியெல்லாம் உருவாக்கி அப்படியே வந்து அப்பர் சாமிகளுக்கு முன்பாக இவர் வந்து உட்காந்துக்கிறார்.
சேக்கிழ பெருமான் சொல்றார், அப்பர் சாமி வர்றதுக்கு முன்னாடியே சாமி வந்து உட்கார்ந்துக்கிறார். அதுக்கு பிறகு அப்பர் சாமி திருக்கூட்டத்தோடு வரார். அப்படி திருச்சிராப்பள்ளியிலிருந்து நடந்தே வரார். அப்படி வருகின்ற பொழுது தான் விழியேந்திய நெற்றியினார் தன் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அப்போ நெற்றிக்கண் எதுக்கு வச்சிருக்கிறாரு? அடியாருடைய துன்பத்தை நீக்குவதற்கு. அப்போ தான் சொல்லார், காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வடிவோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னியிருந்தார். யார்? விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிளைக்கும் ஏனமும் காண்பறியவர்தாம் என்று சொல்லி, அப்படி திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமானை இப்போ எங்கே இருக்கிறாரு? அப்பர் சாமிகளுக்கு முன்னாடி கட்டி சோத்து மூட்டையை கையில் வச்சுட்டு இருக்கிறார். சொல்கிறாரு, கட்டமுது கையில் இருக்கு, பசியோடு இருக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி பார்த்தாரு, சரி கொடுக்கறது அவர் திருநீர் வச்சிருக்கிறார், அவர் அந்தனர் கோலத்தில் இருந்ததுனால வாங்கி சாப்பிட்றாரு, இல்லைன்னா வாங்க மாட்டார். அப்பர் சாமிகள் திருநீர் பூசிருந்தால் தான் நம்ம வாங்கணும். யாராவது ஏதாவது கொடுத்தா அடியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் திருநீராவது பூசிருக்கணுங்க. நினச்சிவங்கிட்டலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. இது நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. திருநீற்று அந்தனராய் அப்படிம்பார். அப்புறம் கொடுத்து சாப்பிட்டதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் நேரம் அயற்சி, கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தாங்க. திரும்பி பார்த்தா வந்தவரை காணோம். அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி சாமி போயிட்டுருக்கிறார். அப்போ தான் பெருமான் அப்படியே பதிகம் பாடிட்டு அவர் பின்னாடியே போகிறார். இது அங்கே நடந்தது. இப்படி இப்போ அரசனுக்கு அருள் செஞ்சிட்டார் பெருமான். சடை அப்படின்னா இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருங்க? சடை மருங்கில் இளம் பிறையும் அப்படின்னார். சடை சிவபெருமானுக்குரிய ஒரு சிறப்பு அடையாளம். சடையா எனுமால் என்று சொல்லி பதிகத்தில் வருது இல்லைங்களா? சடை அப்படின்னா சடையன் அப்படின்னாவே பெருமானுக்கு ஒரு பெயர் சடையன் என்று சொல்லி ஒரு பெயர் உண்டுங்க. சைவத்திற்கே சிறப்பாயுள்ள அடையாளம். இதனாலே சடையான், கபர்த்தன் சிவபெருமானுக்குரிய சிறப்பு பெயர்கள் என்று சொல்லி சொல்கிறார். சடையா எனுமால் சடையானே தளலாடி என்று சொல்லியெல்லாம் இப்படி. அதாவது நமக்கு திருவேடம் அப்படின்னு சொன்னால் 3 இருக்குங்க. 3 வேடங்கள் அப்படின்னா 3. ஒன்று திருநீர், இன்னொன்று உருத்திராக்கம், இன்னொன்று சடை. இல்லைங்களா? சடை வச்சிருக்கிறது ஒரு திருவேடம். பெருமானுடைய 3 வேடங்களில் அது ஒன்று. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு நமக்கு திருத்தொண்ட தொகை சொல்லுது இல்லைங்களா? மும்மையால் உலகாண்டன்னா அந்த மூர்த்தி நாயனார் மதுரையம்பதியில் அரசாட்சி செய்கின்ற பொழுது அவர் கிரீடமாக எதை வச்சுட்டார் அப்படின்னா இந்த சடை முடியத்தான் கிரீடமாக வச்சுட்டார். அபிஷேகமாக திருநீரை வைத்து கொண்டார். ராஜா எல்லாம் அலங்காரம் பண்ணணும் இல்லையா? நிறைய நகநட்டெல்லாம் போடணும், அதை ஆரமெல்லாம் போடணும். அவர் உருத்திராட்சத்தையே ஆரமாக அணிந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் இருக்குது. அப்போ சடை என்று சொல்லுவது பெருமானுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி இறைவனது இலக்கணத்தை விளக்குவன. சடைக்கு இறைவன் ஆதாரமாயும் விடைக்கு ஆதேயமாயும் விளக்குதலால் இவன் ஒருவனே உலகுக்கு ஆதார ஆதேயம் என்று சொல்லி சொல்கிறார். அது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இதை பற்றி யாழ்ப்பாணத்தை சார்ந்த கதிரேசன் செட்டியார் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். இளம்பெறைனா நிலவை சடையின் மீது உலா வைத்த வரலாறு. அதை இப்போ சொன்னோம் இல்லைங்களா? அதை இளம்பெறை ஒற்றைக்கலை சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 கலை அப்படி இல்லைங்களா? ஒற்றைக்கலை சந்திரன் என்று சொல்லுவது தான் அந்த இளம்பெறை என்று சொல்லுவது. அந்த பிறையும் அழிஞ்சிருந்ததுன்னா சந்திரனே உலகத்தில் இல்லாமல் போயிருக்கு. அதனால் அதை காத்த பெருமை நம்முடைய சோமநாத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு. அதனால் 12 சோதிலிங்கங்களில் அது ரொம்ப முக்கியமாக வைத்து போற்றப்படுவது. ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பாரத பிரதமர் மோடிங்க. அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இருந்து அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் மோடி, நரேந்திர மோடி தான் அதனுடைய அப்படின்னா ஒரு பெரிய பதவிக்கு வந்தாலும் கூட செய்யக்கூடிய அந்த இறைபணியை விடாது இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு எத்தனையோ வேலை இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் அவரை அழைக்கிறாங்கனாலும் கூட அந்த பதவியை விடாமல் வச்சுருக்கிறார். அப்படின்னா பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு நாம் எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அதை விடக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு காரணம். கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியெல்லாம் போயிருக்கிற ரொம்ப அற்புதமான கோயில். அந்த கடல் சுனாமி வந்தால் கூட பாதிக்காத மாதிரி அந்த நிறையா கற்கள் எல்லாம் போட்டு கோயிலை நல்ல பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த கஜினி முகமதோட படையெடுப்பில் 17 முறையே நம்ம அந்த கோயிலை சின்னாபின்னப்படுத்திட்டாங்க. அதில் இருந்த அந்த பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஆப்கானிஸ்தான் தான் கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய முஸ்லீம் முகலாய மன்னர்கள் படையெடுத்து ரொம்ப அழிந்த கோயில் அதுதான். வல்லபாய் பட்டேல் நிதியமைச்சராக இருக்கிற பொழுது தான் அந்த கோயில் மீண்டும் புனரமைப்பு செய்து பல எதிர்ப்புகளுக்கு இடையில் பட்டேல் அதை நமக்கு குடமுழுக்கு செய்து காட்டிய பெருமை. அதெல்லாம் அவர்
அமைச்சர் போகக்கூடாதுன்னு சொல்ல நான் அப்படி தான் போவேன்னு சொல்லி பட்டேல் தான் மீண்டும் புனரமைப்பு செய்தார் அப்படின்னு சொல்லி வரலாறு கோயிலில் அந்த மாதிரி வரலாறு இருக்குது. அதாவது அப்படி இறைவன் பிறவி கடலின் கரையை காணும் பேரடியார்களுக்கு இதை முதல் கண்ணுக்கு புலனாவது என்று சொல்லி அதான் பிறையை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கு. பித்தா பிறை சூடி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் முதன்னு பாடியிருக்கிறார். தூவென் மதிசூடி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளுடன் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கிறார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடங்கும்பிடப்பட்டு சேக்கிழார் பெருமான் தில்லையில் இருக்கக்கூடிய கூத்தப்பெருமான இப்படி வந்து பிறைய வைத்து நிறைய திருப்பாடல்கள் இருக்கிறது. தனிவெளிக்கு திருநுதலம் என்று சொல்லி நெற்றிக்கண்ணையும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அம்பிகை ஒரு காலத்து இறைவனது 2 கண்களையும் மூடிய போது அது எப்படி நெற்றிக்கண் வந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது. அது கைலாயத்தில் அம்பிகை வந்து பெருமானுடைய 2 கண்களை சும்மா ஒரு விளையாட்டாக மூடுகின்ற பொழுது எங்கும் இருள் சூழ்ந்துருச்சு. அப்படி இருள் சூழ்ந்த பொழுது உலகத்திற்கு ஒளி தந்து அருளும் பொருட்டு இந்த கண்ணை திறந்தார் என்பது ஒரு சரிதம். ஆமாம், அப்போ உலகத்துக்கு ஒளி கொடுத்து அருளும் பொருட்டாக இந்த நெற்றிக்கண்ணை திறந்தார் என்று சொல்லி ஒரு சரிதம் இருக்கிறது. செற்றங்கணங்கனை தீவிழித்தான் தில்லை சிற்றம்பலவன் நெற்றியில் கண்கண்ட கண்கொண்டு மற்றினை காண்பதென்ன என்று சொல்லி அப்பர் சாமிகள் அந்த தேவாரத்தில் தில்லை பதிகத்தில் சொல்கிறாருங்க. நெற்றிக்கண்ணையே பார்த்தாச்சு, நீ இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருள் எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி நெற்றியில் கண்கண்ட கண்கொண்டு மற்றினை காண்பது என்ன என்று சொல்லி அவர் அப்பர் சாமிகளும் தன்னுடைய தேவாரத்தில் பாடுறார். இந்த விலை தேவர்களின் அனுக்கிரகத்தின் பொருட்டு முருகப்பெருமான் அவதரிக்க விழிக்க பெற்றது. இன்னொன்று முருகப்பெருமான் அவதரித்ததும் இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த 6 பொறிகள் மூலமாகத்தான் 6 முகமாக உருவானது என்று சொல்லி கந்தபுராணத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் வந்து எப்பொழுதும் பிரியாத இறைவனை சூழப்பெற்று ஆனந்தித்திருப்பவனாதலின் எங்கும் பெருமை என்று சொல்லி சொல்கிறாருங்க. பூத பரம்பரையில் நிற்கும் அடியார்களுக்கு அப்பூதங்களுடன் காட்சி கொடுத்தலே முறை. அத்திருக்கூட்டத்தில் அனைவர்களும் இந்த அடியார்கள் என்று சொல்லி பெருமான் வந்து இப்போ சிவபூத கணங்களோடு இங்கே காட்சி கொடுத்தது ஒரு பெரிய சிறப்பு. இதே மாதிரி தான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக பறவையாரிடத்தில் தூது செல்லுகின்ற பொழுதும் இந்த சிவபூத கணங்கள் எல்லாம் அப்படியே சென்றது, அப்படி கைலாயமே இங்கு எழுந்து வந்தது போல் இருந்தது என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இடமருங்கில் உமையால்னா இறைவனது அருளே உருவமாக உடையார் அம்பிகை என்பர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்போ அருள் உருவமாக கருணை பிராட்டி உடன்கொண்டு நின்றார். எப்பொழுதும் உமையம்மையோடு தான் பெருமான் அருள் செய்கின்ற பொழுது வருவார். அடியாருடைய இல்லத்துக்கு முதல்ல வருகின்ற பொழுது தனியாக வருவார். மீண்டும் அருள் செய்ய வருகின்ற பொழுது அம்மா கூட தான் எப்பொழுதுமே வருவார். பாகம் பிரியால் என்று சொல்லக்கூடிய உமையம்மை கூட இருப்பாங்க. இந்த பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் மூய்ந்திட நன்னினார்னு இளையான்குடி மாரநாயனர் புராணத்தில் வரும். பெற்ற மூர்வதும் இன்றிய விடையும் இல்லாமல் பேதையால் உமையம்மையும் இல்லாமல் தன்னந்தனியாக வந்தார். நற்றவத்தவர் வேடமே கொண்டு நல்ல ஒரு தவ வேடத்தோடு வந்தார். அப்படின்னா ஏன் வந்தார், ஏன் அம்மா வரலையா, விடை வரலையா அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாயனார் இப்போ வறுமையில் இருக்கிறார் இல்லையா, இளையான்குடி மாரநாயனார் ரொம்ப வறுமையில் இருக்கிறார். அப்படி வறுமையில் இருக்கக்கூடிய நிலையை பார்ப்பதற்கு அறக்கடவுளாக இருக்கக்கூடிய விடையும் வரலைன்னு சொல்லிருச்சான். கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய உமையம்மை என்னுடைய பிள்ளைகளை போய் நான் இப்படி பார்க்கிறதான்னு சொல்லி அம்மா வரலைன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து சாமி தனியாக வந்தாராம். கடைசியாக அருள் செய்ய வருகின்ற பொழுது உமையம்மை கூட வருவாங்க. ஆமாம், அருள் செய்ய வருகின்ற பொழுது எப்பொழுதும் அம்மா கூட வருவாங்க. இப்படியெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தனது அருளே கண்ணாக காணும்படி தன்னையே கொடுத்தான் என்று சொல்லி திருவாசகத்தில் இருக்குது இல்லைங்க. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் எதற்கிலனோர் கைமாறேன். அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ள ஒரு பெருமானுக்கும் மணிவாசக பெருமானுக்கும் ஒரு பரிவர்த்தனை நடக்குது. சாமி இவருக்கு கொடுத்துட்டாரு, இவரும் சாமிகிட்ட கொடுத்துட்டாரு. 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிறதுல யார் கெட்டிக்கார் அப்படின்னா இதில் ஜெயித்தது நான் தான் அப்படிங்கிறார் மணிவாசக பெருமான். ஏன்னா நீ எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைச்சது, அந்தமில்லா ஆனந்தம் கிடைச்சதுங்கிறார். ஆனால் என்ன உனக்கு நீ என்னை பெற்றதுனால உனக்கு என்ன கிடைச்சிருக்கு போகுது, ஒன்றும் கிடைச்சிருக்காது. அந்தம் ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் சொல்ல யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்னார். அப்படின்னா பெருமான் நமக்குள்ளே வந்தால் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்குங்க. நம்ம அவனுக்கு போனால் என்ன கிடைக்க போகுது,
ஒன்றும் கிடைக்காது. அதனால் சாமிகிட்ட அப்படி கேட்குறாரு மணிவாசக பெருமான். அப்போ யார் சதுரர்னா யார் வெற்றி பெற்றவர், இதில் யார் சதுரப்பாடு உடையவர் என்று சொல்லி இறைவனிடத்தில் கேட்பது போல் அந்த பாட்டு இருக்குது. அப்படி பெருமான் வந்து அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகத்தான் வருவார். அதான் இங்கே சொல்கிறார், அருளை கொடுத்தார் என்று சொல்கிறார். அவனருளே கண்ணாக அவன் கொடுத்து அதனால் காணின் அல்லாது இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று காண முடியாது என்று சொல்லி அதாவது என்ன சொல்கிறார்னா, நம்முடைய அப்பர் சாமிகள் தேவாரத்தில் அதாவது இறைவன் காட்டினாலொழிய நாம் காண முடியாது. அதான் மணிவாசக பெருமானும் சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இறைவனை நல்ல நம்ம வழிபாடு செய்யணும்னா அவனுடைய திருவருள் வேணுங்க. நமக்கு வள்ளல் பெருமானும் அதான் சொல்கிறார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன் அப்படின்னு சொல்லார். என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டார் கடைசியாக. என்னால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதே அப்பர் சாமி சொல்கிறார், ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, கூட்டுவித்தால் ஆரொருவர் கூடாதாரே என்று சொல்லி அதை காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலை என்று சொல்லி, நீ காட்டுனா தான் சாமி என்னால் காண முடியும், அப்படி இல்லைன்னா யாராலையும் எதுவும் காண முடியாது என்று சொல்லி எல்லாம் பெருமானுடைய திருவருள் நமக்கு கை கொடுத்தா தான் நம்ம வழிபாடு கூட நல்லா செய்ய முடியும், இல்லைன்னா அது கூட செய்ய முடியாது அப்படிங்கிறத உண்மை. அப்போ பெருமான் அவனுடைய திருவருள் தான். இப்போ வீதியில் அப்படின்னா எவ்வளவு ஒரு எளிமையானவன் பாருங்க, பெருமானுடைய திருவருள் எவ்வளவு எளிமையானது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். இப்போ சாமி அப்படி வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, இப்போ இளவரசர் இறந்தாச்சு, அந்த இறந்த உருவம் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இறந்து போன கன்றுக்குட்டியும் அங்கே இருக்குது. அமைச்சரும் இறந்து கிடக்கிறார் இல்லையா, 3 பேரும் இறந்துருக்கிறாங்க. இப்போ தேர்காலிலே இறந்து போன கன்றுக்குட்டி, அரசனால் தேரை ஏற்றி கொள்ளப்பட்ட இளவரசர், அப்புறம் அந்த இளவரசரை தேரேற்ற சொன்னதுனால தன்னுடைய உயிரை தானே போக்கிக் கொண்ட மந்திரி, 3 பேரும் இப்போ இறந்துட்டாங்க. இப்போ பெருமானுடைய திருவருள் அங்கே வீதியில் வீதி விடங்க பெருமான் நின்னதுனால 3ம் உயிர் பெற்று எழுகிறது. எப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா ஒரு கேள்வி வரும் இல்லையா, இறந்து போன ஒரு உடம்பில் மீண்டும் அந்த உயிர் வருமா அப்படின்னா அதுக்கு தான் சேக்கிழ பெருமான் இங்கே சொல்கிறாருங்க, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. நம்மளால் முடியாது, ஆனால் சாமி நின்னால் நடக்கும். அந்த சந்தேகம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் அது சொல்கிறார். எப்படி உயிர் பெற்றது அப்படிங்கிறத அழகாக சொல்வார் இந்த இடத்துல. அந்த வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு அழகே ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது முதல்ல இறந்தது கன்றுக்குட்டி, 2வது இறந்தது அமைச்சர், 3வது இறந்தது இளவரசர், இல்லை 3வது இளவரசர் வீதிவிடங்கர். ஆனால் உயிர் பெறுகின்ற பொழுது எப்படி கொண்டு வரார் அப்படின்னா, முதல்ல கன்றுக்குட்டி உயிர் பெற்றோம். கன்றுக்குட்டி உயிர் பெற்றது ஏன் அப்படின்னா, அரசனுக்கு தன்னுடைய மகன் பிழைச்சா கூட மகிழ்ச்சி இல்லை, கன்றுக்குட்டி உயிர் பெறணும், அதுதான் அரசனுக்கு மகிழ்ச்சி. கன்றுக்குட்டிக்கு முன்னாடி இளவரசர் உயிர் பெற்றால் அரசனுக்கு மகிழ்ச்சி இல்லை, எடுத்த உடனே கன்றுக்குட்டி உயிராக இருந்தால் தான் அவருக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி 2வதாக இறந்தது அமைச்சர் தானே, ஆனால் அது 3வதாக கொண்டு போகிறார். ஏன் அப்படின்னா, அமைச்சருக்கு என்னென்னா கன்றுக்குட்டியை பற்றி எல்லாம் கவலை இல்லை, தன்னுடைய உயிரை பற்றியும் கவலை இல்லை, அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து எடுத்து வளர்த்துனது, அதனால் 2வதாக அமைச்சரை சொல்கிறார். அப்புறம் 3வதாகத்தான் 2வதாக இளவரசரை சொல்கிறார், 3வதாக அமைச்சரை சொல்கிறார். அருமையான ஒரு வகைப்படுத்தி சொல்வார். அந்நிலையில் உயிர் விரிந்தான் கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்தலன் வேந்தனும் யார்க்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ. அப்போ என்ன நடந்ததுன்னு அரசனுக்கு ஒன்றுமே புரியலை. நமக்கு என்னடா கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, இளவரசரை நம்ம தானே தேர் விட்டு ஏற்றணும், அமைச்சர் இறந்து போயிட்டார், எல்லாம் இப்போ உயிரோடு வருது என்று சொல்லி இப்போ அரசனுக்கு ஒன்றும் புரியலை. அதான் சொல்கிறார், அந்நிலையில் உயிர் விரைந்த ஆண் கன்றும்னார். இந்த பசுவினுடைய கன்று அரசனது மண்ணுரிமை தனிக்கன்று அப்படின்னா அரசனுடைய அந்த உரிமை கன்றாகிய மகனும் மந்திரியும் அப்பொழுதே ஒருங்கே உயிர் பெற்று எழுகின்ற பொழுது எழுந்தார்கள். அது கண்ட அரசனும் தான் இன்ன தன்மையை அடைந்தான் என்று தானே அறியாதபடி ஆயினான். என்ன ஆச்சுன்னு சொல்லி அரசனுக்கு ஒன்றும் புரியலை.
அப்படி அரசனுக்கே ஒரு கலக்கமான ஒரு நிலை. அப்படி தான் வந்து இங்கே தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், எல்லோருக்கும் முன்னவனாகிய இறைவனே முன்னின்றால் முடியாத பொருளும் உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தங்க. முடியாத பொருள் உண்டோன்னா இல்லை, பெருமான் வந்து நின்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அந்நிலைனா அந்த அரசன் அருள் பெற்றவனாகிய அந்த அரசன் என்று சுட்டு காட்டியபடி மண்ணுரிமை தனிக்கென்று அரசனது அரச பட்டத்துக்குரிய ஒப்பற்ற மகன் என்று சொல்கிறார். ஆமாம், அவ்வரசன்னா அருள் பெற்றவனாகி அந்த அரசன், இறைவனுடைய திருவருள் பெற்ற அந்த மனுநீதி சோழர் என்று சொல்கிறார். மண்ணுன்னா அரசாங்கமாகிய நிலை, பசுங்கண்ணனுக்கு இணையாக கொண்டு முறை செய்யப்பட்டானதன் கன்று என்று சொல்கிறார். இன்ன பரிசானான் என்று அறிந்தலன் வேந்தனும் அப்படின்னார். இத்தன்மை தென்று அறிய முடியாத மகிழ்ச்சி அப்படின்னா அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த கன்றுக்குட்டி உயிர் பெற்றது தான் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதற்கு பிறகு தன்னுடைய மகனுக்கும் உயிர் பெற்று வந்தது மகிழ்ச்சி இருக்கும், இல்லைனால இல்லை. ஆனால் கன்றுக்குட்டி உயிர் பெற்று வந்தது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. முதல் மகிழ்ச்சி ஆண் கன்று உயிர் பெற்று எழுந்ததனாலும் அதனால் பசுவினது இடர் நீங்கியதனாலும் பின்னர் மகனும் மந்திரியும் உடன் எழுந்ததனாலும் ஆம் என்று சொல்லி, இவை இரண்டும் என்ன காரணத்தினால் ஆயின என்று அருளை அளந்தறி இயலாமை பற்றி இவ்வாறு கூறினார் என்று சொல்கிறார். வேந்தனும் அப்படின்னா அரசனுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்கிறார். உடன் எழலும் என்று சொல்கிறார். அப்பசுக்கன்றும் அரசன் மகனும் மந்திரியும் ஒருங்கே உயிர் பெற்று எழுந்தனர். பசுவின் மனமொழியும் துயரகற்ற மாட்டாது வருந்திய மன்னவன் அத்துயரகன்ற பின்னரே மகிழ்ச்சி அடைவான் ஆதலால் முதல்ல அதை சொல்கிறார் என்று சொல்கிறார். அதாவது இச்சரித நிகழ்ச்சிகள் யாவைக்கும் காரணமாய் முன் நிகழ்ந்தது ஆண் கன்று, பசுவினுடைய கன்று உயிர் துறந்ததை ஆதலாலும் அது உயிர் பெற்று எழுதலை முதலில் கூறினார். அரசன் ஆணையின்படி அரசகுமாரனை உயிர் நீங்க செய்வதை அஞ்சிய மந்திரி உயிர் நீத்தமையால் அவனை உயிருடன் அவன் காணும் பொருட்டு மகன் உயிர் பெற்றெழுந்ததை மந்திரி எழுவதற்கு முன் வைத்து ஓதினார் என்று சொல்லி, இம்மூன்று எழுதல்களும் உடன் நிகழ்ந்தன எனினும் காரணகாரிய முறையினால் சொல்லப்பெற்றது அப்படி வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அதை யாருக்கும் முன்னவன் எனர், எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமான் முன்னவன் என்றது இறைமை குணங்களால் முதல்வனாதலை குறித்தது என்று சொல்லி, அதாவது எல்லாத்துக்கும் முன்னவனாக இருக்கக்கூடியவன் இறைவன் தான், இல்லைங்களா? அதனால் வந்து எல்லா ஆன்ம வர்க்கங்களுக்கும் இவை எல்லாம் பசு வர்க்கத்துட்பட்டு அளவோட்ட ஆற்றலை உடையன என்று சொல்லி, இச்செயல் அவை எவையும் செய்ய சக்தியற்றன, அளவில்லாத ஆற்றலுடைய முன்னவனே செய்ய வல்லவன் என்று சொல்கிறார். முடியாத பொருளுடனோன்னா உயிர் பிரிந்தாரை மீளவும் உயிர் பெறச் செய்தலும் துன்பம் தாங்க எண்ணி செயல் செய்தாரை அச்செய்கையால் அப்போதே அவர் எண்ணாத இன்பம் தாங்க செய்தல் முடியுமோ என்று ஐயப்படுவாரை நோக்கி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உடதோ என்று சொல்லி இங்கே விடை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி வேறு எதுவும் முடியும் என்பது கருத்து, ஆக்கலும் அழித்தலும் அருளலும் ஒருங்கே செய்ய வல்லான் என்று சொல்லி பெருமான இங்கே சொல்கிறார். எல்லா உயிர்களையும் தன்னிடம் ஒடுக்கி மீளவும் அவற்றின் பக்குவம் நோக்கி உளவாக வைக்கும் இறைவன் எவனோ அவனே முன்னவன். அப்படின்னா மகா சம்கார காலம்னு ஒரு காலம் வருங்க. இந்த உலகமெல்லாம் அழியக்கூடிய ஒடுங்கக்கூடிய ஒரு காலம். அந்த மகா சம்கார காலத்தில் இந்த உலகமெல்லாம் எங்கே போய் ஒடுங்கன்னா இறைவனுடைய திருவடியில் தான் ஒடுங்கும். மீண்டும் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா அதே பெருமானுடைய திருவடியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ சம்கார கர்த்தா யாரோ அவர் தான் சிருஷ்டி கர்த்தா. யார் இந்த உலகத்தை ஒடுக்குகின்றார்களோ அவர்கள் அந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியும். ரெண்டையுமே செய்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான், வேறு யாராலையும் செய்ய முடியாது. அதுதான் இதில் தெரிஞ்சுக்கணும். நம்ம உலதோ அப்படின்னா அதான் சொல்கிறார். அவ்வுடம்பு உருவம் அழிந்த போது அதனை முன்போல செய்து மீட்டும் அவ்வுயிரை அதனுள் வைத்தலும் வல்லவனே யாவன் என்று சொல்கிறார். இப்பாட்டிலே அறிந்திலேன் வேந்தனும் என்றதை எச்ச உண்மையாக கொண்டு மந்திரியும் மகனும் அறிந்தலர் என்று சொல்கிறார். இப்போ குழந்தை எந்திரிச்சு அந்த இளவரசர் கன்றுக்குட்டி எழுந்துட்டு தாய் பசுக்கிட்ட போயிடுச்சு. இப்போ அந்த இளவரசர் வீதி விடங்கரை எந்திரிச்சு அப்பாவுடைய திருவடியில் விழுந்து வணங்குறார். அடிபணிந்த திருமகனை. இப்படியெல்லாம் தேர் ஏற்றி கொன்ன ஒரு அப்பாவை போய் அந்த குழந்தைய அது வணங்குமா? ஆனால் அந்த குழந்தை வணங்கியிருக்குதுன்னா அவ்வளவு பக்கமாக இருந்திருக்குது. அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்திருக்கிறார், இல்லைங்களா? அவரே போய் அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை போய் வேதியர்கள் எல்லாம் பார்த்து மறையவர்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது என்று சொல்லி அது வேத முறைப்படி என்ன விதிப்படி செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த குழந்தை முயற்சி பண்ணியிருக்கு,
இருந்தாலும் அப்பா வந்து இதுதான் தண்டனைன்னு சொல்லி கொடுத்துட்டார். இருந்தாலும் எந்திரிச்ச உடனேயே அப்பாவை போய் அந்த குழந்தை திருவடியில் விழுந்து வணங்குது. அதான் அடிபணிந்த திருமகனை ஆகமுறை எடுத்தனைத்து நெடிது மகிழ்ந்தருந்துயரம் நீங்கினான் நிலவேந்தன் மடி சுரந்து பொலி தீம்பால் வருங்கன்று மகிழ்ந்துண்டு படிநனைய வரும் பசுமும் பருவரல் நீங்கியது அன்றே. அருள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அடிபணிந்த திருமகனை ஆகமுறை எடுத்தனைத்து. இப்படி இறந்து போன ஒரு குழந்தை உயிர் பெற்று வந்தால் எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? அப்படியே கட்டி அணைச்சி மகனை வந்து ஆற தழுவுறார். அருளின் வழி உயிர் பெற்றெழுந்த அரசலங்குமரன் அரசனை அடிபணிந்தான். அடிபணிந்த அந்த திருமைந்தனை அரசன் வந்து எடுத்து தனது மார்பு பொருந்து அணைத்து பெரிதும் மகிழ்ந்து அப்புறம் பசு துயரத்தால் விளைந்த தனது முன்னை பெருந்துயரத்தினர் நீங்கினான் என்று சொல்லி, இப்போ அந்த கன்றுக்குட்டி உயிர் பெற்றதனால அரசன் துயரம் நீங்கினான் என்று சொல்லி, மடியிலே சுரந்து பொழியும் பாலை உயிர் பெற்று வந்த கன்று மகிழ்ந்து உண்ண அந்த கன்றுக்குட்டி தன்னுடைய தாய் பசுவனுடைய மடியில் போய் பால் குடிக்கிறது. பசுவும் தனது கன்றடைந்த முன்னை துன்பத்தினின்று அப்பொழுது நீங்கியது என்று சொல்லி, அடிபணிந்த பணிந்த உயிர் பெற்று வந்த மகன் அரசனை முன்னர் பணிந்தான் என்பது பெற்றாம். கோமானுக்கு வந்த பழியை மாற்றும் வகையறியாது திரு மறையோடிடம் தேடிப்போன குமாரன் அவ்வழியை தனக்கு காட்டி தானே கழுவாயும் செய்து புனிதனாக்கிய பேருதவிக்காக அடிபணிந்தான். தேர் சக்கரத்தில் போய் படுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை ஒன்றுமே சொல்லலை. 16 வயது வீதி விடங்கன் அப்படியே போய் தேர் சக்கரத்தில் அப்பா பேச்ச மீறக்கூடாது என்று சொல்லி, இன்னொன்று அப்பாவுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்திருக்கு. நெடிது மகிழ்ந்து பசுவின் துன்பம் நீங்கும்படிக்கும் தனது செங்கோலுக்கும் நேர்ந்த பழியை மாற்றும்படிக்கும் இறைவன் செய்த பேரருளுக்கு இம்மகன் கருவியாய் இருந்தான் என்பதும் பெரிதும் மகிழ்ந்து என்று சொல்லி, மகனை மார்பார எடுத்தணைத்ததற்கு இந்த மகிழ்ச்சியே காரணம் என்று சொல்கிறார். அருந்துயரம் அப்படின்னு தனக்கு ஒரு துயரம் நேராது பிரிதொரு உயிராகிய பசுவுக்கு நேர்ந்து, அந்த ஒரு பசுவுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, அதை தான் துடைக்க முடியலை. அதனால் என்ன செஞ்சார்? அந்த துன்பத்தை தான் அடைந்தார். ஏன்னா அந்த கன்றை இழந்து வாடுகின்ற பசுவினுடைய துன்பம் மீண்டும் அந்த கன்று உயிர் பெற்றாதான் மாறும், அது முடியவே முடியாது. அதனால் என்ன பண்ணார்? அந்த துன்பத்தை தீர்க்க முடியலனால் அந்த துயரத்தை நம்ம அடைய முடியும் என்று சொல்லி தன்னுடைய மகனை வந்து தேர் சக்கரத்தில் வைத்து ஊன்றார் என்று சொல்கிறார். படிநனை அன்பினால் பால் மிகவும் சுரந்ததாதல் கன்று உண்ணவும் மிகுந்து அந்த நிலத்தை நனைத்தது. கன்றும் அரசகுமாரன் ஒருங்கே உயிர் பெற்று எழுந்தாலும் அரசகுமாரன் உடனே அவ்விடத்தை அடிபணிய அவனை அரசன் தழுவிக்கொண்டனன். கன்று அரசனது கோயில் வாயிலுக்கு சென்று பசுவை நாடி போய் பால் உண்டது. அதில் முன்னர் நிகழ்ந்த அரசகுமாரன் பணிந்த செயல் முன்னரும் கன்று பசுவினுடன் சென்று பால் குடித்த செயல் பின்னரும் கூறப்பெற்றன என்று சொல்லாருங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒரு காரண காரியத்தோடு இப்படி சொல்கிறார். இப்போ பெருமான் வந்து மீண்டும் வந்து பூங்கோயிலில் இருந்து வெளியில் வந்த பெருமான் எல்லாத்துக்கும் அருள் செஞ்சுட்டு மீண்டும் போகிறார். அதான் இங்கே சொல்கிறார். பொந்தயங்கு மதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றருளும் பெருங்கருணை திறங்கண்டு தன்னடியாருக்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகம் எடுத்தேத்தும். வீதியில் வந்து அருள் செய்த பெருமான் வீதி விடங்க பெருமான். பொந்தயங்கும் அதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான், இந்த அழகிய மதில் சூழ்ந்த திருவாரூரிலே அந்த பூங்கோயில், அந்த திருவாரூர் கோயிலுக்கு பேர் பூங்கோயில்னு பேருங்க. அது எப்பொழுதும் பூங்கோயில்னா திருவாரூர் கோயில். அந்த பூங்கோயில் எழுந்தருள் இறைவன் வெற்றி பொருந்திய மனுச்சோழருக்கு திரு வீதியிலே காட்சி தந்து, மனுநீதி சோழருக்கு எங்கே காட்சி கொடுத்தாரு? திரு வீதியில் காட்சி கொடுத்து தனது பேரருளையும் கொடுத்தார். எழுந்தருளிய கருணைத்திறத்தை கண்டு தன்னடியாருக்கு என்றும் எளிவரும் பெருமை. பாருங்கள் பெருமான் எப்படின்னா அடியார்களுக்கு ரொம்ப எளிவந்த பிரான் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா? அந்த எளிவந்த பிரான்கிறது இங்கே தான் பார்க்க முடியும். அந்த இறைவன் என்றும் இவ்வாறே அடியவர்களுக்கு எளிதாக வெளிவந்து அருள் புரியும் பெருமையை 7 உலகங்களும் எடுத்து துதிக்கும் என்று சொல்லி, இப்போ பெருமான் வந்து எப்படின்னா திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்றார், கனவிலும் தேவர் கரியாய் போற்றினர். தேவர்கள் கனவுலோட காண முடியாதான் பெருமானை. அப்புறம் இவருக்கு எப்படி அருள் செஞ்சாருங்கிறத சொல்கிறார். நினைவிலும் நாயனுக்கு அருளினை போற்றினர். கனவுல கூட தேவர்களுக்கு காண முடியாத பெருமான் நினைவிலும் நாயனுக்கு அருளினை போற்றினர். அப்போ பெருமான் எப்படி வருவார் அப்படின்னா அதுக்கும் காரணம் சொல்கிறாருங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நல்ல திருவாசகத்தில் தான் ஒரு தொடர் வருதுங்க. ஒரு கோயில் குலத்தர கோயில் படம் ஏதவன் அந்த இடத்துல வருங்க. நல்ல ஒரு இது வருங்க. பெருமான் வந்து
அன்பு செஞ்சால் போதுமா, பெருமான் வந்து அப்படியே அகப்பட்டு விடுவார் அப்படின்னு சொல்லுவார். இதில் திருவாசகத்திலே வருது நல்ல ஒரு தொடர், ஒரு தோழன் தொண்டருளன் அப்படின்னு சொல்லுவார். தொண்டர்களோட சாமி இருப்பார். அதே மாதிரி அடியாருடைய வீட்டுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக வருவார் அப்படிங்கிறது திருப்பலி எழுதியில் சொல்வார். பந்தனை விரலையும் நீயும் நடியார் பழங்கொடியில் தோறும் எழுந்தருளிய பரணை அப்படின்னு சொல்லுவார். அடியாருடைய வீட்டுக்கு ஏழை குடிசையாக இருந்தால் கூட பெருமான் வருவாராம். அது யார் கூட வருவார்? அம்மா கூட வருவாராம், தனியாக வரமாட்டாராம். பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே என்று சொல்லுவார். இன்னொரு அருமையான தொடர் இருக்குதுங்க. பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னார். பக்தி வலையில் பெருமானை பிடிக்கிறதுக்குன்னா ஒரு மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு வலை வேணும் இல்லையா? அது மாதிரி பெருமானை நமக்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன, ஒரே ஒரு வழி பக்தி தான், அன்பு தான். அன்பு செஞ்சால் போதும், சாமி வந்து அப்படியே அகப்பட்டு விடுவார். அதான் பக்தி வலையில் படுவோன் காண்க என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இறைவன் வந்து அப்படி எளிவந்த பிரானாக இங்கே வந்து வீதியில் வந்து அருள் செய்கிறார். பொந்தயங்கும் மதில் அப்படின்னா பூங்கோயிலுடைய அந்த திருக்கோயில் அவ்வளோ அழகிய மதிலை உடையது என்று சொல்லி, எப்பொழுதும் பூக்களால் பந்தலிட்டிருப்பதால் பூங்கோயில் என்று சொல்லி, வென்றினா மனிதர்களை அடிமைப்படுத்தும் உலக கட்டுக்கள் பலவற்றிலும் மிக வலிமையுடையதாய் கடந்துளார்களும் கடப்பரோ மக்கள் மேற்காதல் என்று சொல்லி, அந்த மக்கட்காதலை இறைவன் படைத்த அறநெறிக்கு கீழ்ப்படுத்தி அது காரணமாக இறைவன் திருவருளை பெற்றதை வென்றி என்று சொல்லி இந்த இடத்துல வந்து வென்றி மனு வேந்தன்கிறார். அப்படின்னா அந்த மக்கள் பாசம் அப்படிங்கிறத யாரும் விடவே முடியாது இல்லைங்களா? அதையும் அடிப்படுத்தி அதுக்கு மேலே தர்மந்தான் சிறந்தது, அதுக்கு மேலே நீதி தான் சிறந்தது என்று சொல்லி நின்றதுனால வென்றி மனு வேந்தன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வெற்றி பெற்ற ஒரு வேந்தன் அரசன் என்று சொல்லி சொல்கிறாருங்க. யாராலும் செய்ய முடியாது. அப்படி செய்ததுனால தான் இறைவனுடைய திருவருளை பெற முடிந்தது. அரசன் தேரூர்ந்தது கண்டார், அரசகுமாரனும் கன்றும் எழுந்ததையும் கண்டார். இவற்றை காரணமாய் இளம்பிறையும் திரு நிதலும் கொண்ட கோலத்தை கண்டு அரசன் போற்ற பெருமான் கொடுத்த அருளையும் கண்டார். ஆதலின் பெருங்கருணை திறம் கண்டு என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், தன்னடியாருக்கு என்றும் எளிவரும் பெருமை, அடியவருக்கு எளியானை, அடியாருக்கடியன் சிற்றம்பலவன் என்று சொல்லி இறைவனே வந்து அடியாருக்கடியன் சிற்றம்பலவன் எழுதிய கைச்சீட்டு என்று சொல்லி பெற்றான் சாமனுக்கு தீட்சை கொடுக்க சொல்கிறார் இல்லைங்களா உமாவதி சிவாச்சாரியார்கிட்ட. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறார், ஓலை சீட்டில் எழுதி கொடுக்குறார். அதாவது பெற்றான் சாமனுக்கு பேதமர முக்தி கொடு, கீழே கையெழுத்து எப்படி தெரியுங்களா, அடியாருக்கு எளியன் திருச்சிற்றம்பலவன். பாருங்கள், அடியாருக்கு ரொம்ப எளியவராக இருக்கக்கூடியவர் யார், அவரே சொல்லிக்கிறார். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், பெருமானிடத்துல பக்தி மட்டும்தான் செய்ய முடியும். நம்மளால் வேறு ஏதாவது அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பொண்ணும் பொருள் ஏதாவது கொடுக்க முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. அன்பு ஒன்று தான் முக்கியம். அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திரும்பும் புணர்ப்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, எளிவந்த பிரானை அப்படின்னு சொல்லி சொன்னார். எளிவந்த பிரானை என்ன, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை அப்படின்னா நம்மளுடைய அறிவு கொண்டு நம்ம வந்து பெரிய ஆளுங்கிற ஒரு எண்ணத்தில் பெருமானை பார்த்தா யாராலையும் பார்க்க முடியாது. இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை. அப்புறம் சொல்லார் பாருங்க, எளிவந்த பிரானை அப்படின்னார். அடியார்களுக்கு எளிமையாக வந்து பெருமான் அருள் செய்வார் அப்படின்னு அதான் நமக்கு திருவாசகத்திலே பல இடங்களில் வருதுங்க. மண் பழித்து விண் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படிம்பார் மணிவாசக பெருமான். விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்து பெருமான் அடியார்களை ஆட்கொண்டார் என்று சொல்லி வாதவூரடிகளும் பல இடங்கள் அப்படி சொல்கிறார். அதனால் பெருமான் வந்து யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அருள் செய்வார். ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டானார். ஞானசம்பந்த பெருமான் திரு பாசுரத்தில் சொல்கிறார், யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வார். அவருக்கு அப்படி அருள் செஞ்சுட்டார், எனக்கு இப்படி செஞ்சுட்டாருன்னு நம்மளாம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. நம்மளுடைய ஒரு வினைப்பயன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருமான் அருள் செய்வான். அதனால் வந்து செய்வார், எப்படி இருந்தாலும் செய்வார். ஆனால் ஒருத்தருக்கு மாதிரியே நம்மளுக்கு செய்வார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதான் ஞானசம்பந்த பெருமானே சொல்லிட்டார், ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம் அப்படின்னு. அதை பற்றி ரொம்ப ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தகுதி, என்ன ஒரு வேலைன்னா இறைவனிடத்தில் அன்பு செய்யணும், பக்தி செய்யணும், அவனுக்கு தொண்டு செய்யணும். மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவாக்காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்றேனார். இந்த உடம்பு சாமி எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த பிறப்பில் பெருமானுக்கு தொண்டு செய்கிறதுக்காக கொடுத்துருக்கிறார். பெருமானுக்கு தொண்டு செய்கிறது, அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு, இதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்தினா மீண்டும் பிறப்பு இல்லை.
இல்லை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இந்த உலகத்தில் அப்படியே உழன்று கொண்டே இருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் தெளிவாக நமக்கு சாத்திரமும் சரியாக சொல்லுது, அதே மாதிரி திருமுறைகளும் சரியாக சொல்லுது. நமக்கு என்ன, யாருக்கு எப்படி செஞ்சால் என்ன, நம்ம என்னுடைய கடமை பெருமானுக்கு வந்து தொண்டு செய்வது. ஆமாம், அதான் அப்பர் சாமிகள் அதான் சொன்னார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னார். அதனால் அதுதான் அந்த நிலையில் தான் நம்ம நிற்கணும். இது ஏழுலகமும் பார்த்து இதை வந்து பெருமைப்பட்டது என்று சொல்லி பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணமாயிருந்தது அனபாயரது தர்மமும் நீதியும் சால்வுமே ஆதலின் அவருக்கு வழிமுதல்வார் நீதி போற்றிய மனுச்சோழர் செய்தி மன்னுசி ரணபாயன் வழிமுதல் என்று போற்றினார் என்று சொல்லி ஆரூர் பெருமான் எண்ணிறந்தோருக்கு அருள் புரிந்ததவே மனுச்சோழர் நீதிக்கு காரணமாம் என்று சொல்லி, அதாவது இந்த புராணம் நமக்கு கிடைக்கிறதுக்கு யார் முக்கியமாக இருந்தாங்கன்னா அனபாய சக்கரவர்த்தி. இல்லைன்னா நமக்கு இந்த பெரிய புராணம் என்னன்னே தெரிஞ்சிருக்காத போயிருக்கு. ஆமாம், பெரிய புராணம் வந்ததுக்கு காரணம் யாருன்னா அனபாய சக்கரவர்த்தி. செக்கிழார் பெருமான் அவர்கிட்ட அமைச்சராக இருக்கிறார். அப்படி அமைச்சராக இருக்கின்ற பொழுது அனபாய சக்கரவர்த்தி அந்த காலத்தில் சமண காப்பியத்தை எல்லாம் படிச்சுட்ருக்கிறார். சமண காப்பியத்தை படித்து கொண்டிருக்கிற சீவக சிந்தாமணி படிச்சுட்ருக்கிறார். சீவக சிந்தாமணி உலகியல் இன்பங்களை சொல்லக்கூடிய நூல். அதில் ஒன்று இறைவனை பற்றியே அல்லது அடியாரில் பற்றியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நூல் உலகில் இன்பத்தை சொல்லக்கூடியது, இம்மை மறுமை பயன்கள் கிடைக்காதுன்னு தைரியமாக போய் சொன்னார் சேக்கிழார் பெருமான். ஒரு அரசன்கிட்ட போய் பேசவே முடியாது இல்லைங்களா, பேரரசர் அவர்கிட்ட போய் பேசினார். அப்படின்னா இம்மை பயன் மறுமை பயன் எப்போ வரும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கின்ற பொழுது தான் திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்ட தொகை பாடினார் சுந்தரமூர்த்தி சாமிகள். அதே மாதிரி நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பொல்லாப்பிள்ளையார் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடினார். இது ரெண்டும் 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களை பற்றியது. அவங்களுடைய வரலாற்றை சிந்திச்சோன்னா தான் நமக்கு இம்மை பயன் மறுமை பயன் கிடைக்கும்னு தைரியமாக சொன்னார். சொன்னதுனால அவர் என்ன பண்ணார், அனபாய சக்கரவர்த்தி அப்படி ஒன்று இருக்குதா, சரி அப்படின்னா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே தான் அவர் கூத்த பெருமான்கிட்ட போய் வணங்கி நின்றார். சாமி என்ன சொல்கிறாங்க, அடியாருடைய பெருமையெல்லாம் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் உள்ளிருந்து உணர்த்தணும்னு சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்ச உடனேயே சாமி உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுத்தார். இதுதான் அப்போ ஒரு அரசர் நமக்கு அவர் பார்த்து அருள் செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம பெரிய புராணம் உட்கார்ந்து சிந்திக்கவே முடியாது. எத்தனையோ இருந்தாலும் கூட அடியாருடைய பெருமைகளை கேட்பதை விட ஒரு அம்மா அவ்வைப்பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. நான் உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப பெருசு என்னென்னா அடியாருடைய பெருமைகள் தான். அதுக்கு மேலே ஒன்றும் இந்த உலகத்தில் பெருசே இல்லைங்க. அதான் அம்மா அதை அடிக்கடிக்கு சொல்கிறாங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதைத்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியின் ஒரு துளி மண், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவனுள் அடக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் அடக்கம், தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரிதுன்னு அவை பாட்டி சொன்னாங்க. அதாவது உலகத்திலேயே பெருசு என்னென்னு கேட்ட, பெரிது பெரிது முருகப்பெருமான் கேட்குறாரு, பாட்டி இந்த உலகத்திலேயே பெருசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அவை பாட்டி முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறாங்க. கடைசி என்ன சொன்னாங்க, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னாங்க. அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா அடியாருடைய பெருமை ஒன்று தான் என்று சொல்லி ஒரு 2 பாட்டை ஒரு பாட்டாக தான் இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, ஒரே பாட்டை தான் இருக்குது, சொல்லிடலாங்களா? சரி. இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தோர்க்கு அருள் புரிந்து முனைவரவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர் மேல் புனையுமுறை நம்மளவில் புகழலாம் தகமையதோ அணையதனுக்கு அகமலராம் அரவனார் பூங்கோயில் என்று சொல்வது திருவாரூர் கோயில். அதான் சொல்லார். அப்படின்னா இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தோர்க்கு அருள் புரிந்து, இவ்வாறு அறநெறியிலே அளவில்லாத உயிர்களுக்கு அருள் செய்து யாருக்கும் முன்னவனாக வீதி விடங்க பெருமான் எழுந்தருளி வீற்றிருந்தாலும் பழமையாக அந்த நகரத்தை பற்றி எடுத்து சொல்வது நமது அளவுள் சொல்லாற்றலில் அடங்குமா, அடங்காது. ஏன்னா திருவாரூர் என்று சொல்வது ரொம்ப பழமையான நகரம். அந்த பழமையை நம்மால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் நம்முடைய சொல்லால் அடங்காது என்று சொல்லி கடைசியாக சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, அப்போ அந்த நகரனுக்கு அகமலர் போல் விளங்குவது அந்த அரவனாராக இறைவன் எழுந்தருளிய பூங்கோயில் என்னும் திருக்கோயில் என்று சொல்லி இந்த இறுதி பாட்டில் 50வது பாட்டில் சொல்லார். அறநெறினா அறநெறி என்று உயுமாறு எல்லா அறங்களையும் உள்ளிட்டது. இங்கே அரசனாக எழுந்தருளி இருத்தலால் அரசனாவான் அறங்காப்பான் அல்லனோ
அதாவது இறைவரும் அறநெறியில் அருள்புரிந்து மகிழ்ந்து வீற்றிருக்கின்றார் என்றதாம். நீதியே இறைவன் திருவுருவங்களில் ஒன்று. அது இங்கே வந்து இவ்வளோ நேரம் நம்ம அனபாய சக்கரவர்த்தி பற்றி மனுநீதி சோழரை பற்றி படிச்சுட்டு இருந்தாலும் இங்கே நீதியாக அரசனாக இருந்தது யாருன்னா தியாகேச பெருமான் தான். அதான் சைவத்தில் ரெண்டு ராஜா தான் சொல்லுவாங்க. ஒன்று தியாகராஜா, இன்னொன்று நடராஜா. வாரியார் சாமிகள் சொல்வார், வேறு யாரும் ராஜா கிடையாது நம்மளுக்கு சைவத்தில், 2 ராஜா தான், அதுக்கு மேலே ராஜா கிடையாது. திருவாரூரில் தியாகராஜா, சிதம்பரத்தில் நடராஜா. அதனால் அவரே ராஜா. அதனால் வந்து இந்த சரிதை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். இன்னொன்று என்னென்னா, ஒரு பெரிய சிறப்பு, இந்த சரிதை யாரை பற்றியது அப்படின்னா அரசனை பற்றியது இல்லையா? மனுநீதி சோழரை பற்றிய சரிதான். எழுதினவர் யார்? சேக்கிழார் பெருமான். அமைச்சராக இருந்தவர், அனபாய சக்கரவர்த்தியினுடைய அமைச்சராக இருந்தவர். உரையாசிரியர் யார் தெரியுங்களா? சி.கே. சுப்பிரமணியம் முதலியார், கோவை சிவகவிமணி ஐயா. அவர் வந்து வழக்கறிஞர். பாருங்கள், ஒரு அரசனை பற்றிய ஒரு வரலாறு, அதை பாடியது வந்து ஒரு வழக்கறிஞர். இல்லை, பாடியது வந்து அமைச்சர், உரை எழுதினது ஒரு வழக்கறிஞர். இவர் சிவகுணியை வந்து கோவையில் வழக்கறிஞராக இருந்தவர். அதனால் இது இந்த சரிதை இவ்வளவு ஒரு இப்படி போகிறதுக்கு என்ன காரணம்னா அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவரும் அறநெறியில் அருள்புரிந்து மகிழ்ந்து வீற்றிருக்கின்றார். நீதியே இறைவன் திருவுருவங்களில் ஒன்று என்று முன்னரே குறிக்கப்பட்டது என்று சொல்லி அப்படி மகிழ்ந்தருளப் பெற்றுடைய மூதூர் அந்த நம்முடைய திருவாரூர் என்று சொல்லுவது ரொம்ப பழமையான ஒரு ஊர் என்று சொல்கிறார். புகழலாம் தகமையதோ அப்படின்னா புகழும் தகமையது அல்ல என்றபடி இதுவரை சொல்லி வந்த அளவிலே திருவாரூர் சிறப்புகள் அடங்கி விடுவன அல்ல. இதுவரைக்கும் நான் சொன்னதை மட்டும் திருவாரூர் சிறப்பு நினச்சிக்காதீங்க. இதை விட பெரிய சிறப்புடையது. எனக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சொல்லினால் அதனுடைய புகழை அடக்க முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே என்ன சொல்கிறாரு? திருவாரூருடைய பெருமைகள் இன்னும் பல என்று சொல்லி முடிக்கிறார். அப்படி அகமலராக இருப்பது அந்த திருவாரூர் நகரத்தினுடைய ஒரு அகமலராக இருப்பது இந்த பூங்கோயில் என்று சொல்கிறார் என்று சொல்லி, அதே மாதிரி அகமலர்னா நமக்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மலராகவும் வைத்து போட்டு அரவணார் எழுந்தருளிய பூங்கோயில் அதனுக்கு அகமலராம் என முடிக்க என்று சொல்லி அடுத்தது வந்து திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்லக்கூடிய திருப்பகுதி. அதாவது திருக்கூட்ட சிறப்பில் என்னென்னா 11 பாட்டுங்க. இந்த 11 பாட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து அடியார்களுடைய பொதுத்தன்மையை சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் செய்த தொண்டு இருக்குது பாருங்கள். இந்த 63 நாயன்மாருடைய தொண்டு இந்த 11 பாட்டில் அடக்கலாம். இந்த 10 பாட்டுக்குள்ளே எப்படியாவது இந்த 10 பாட்டுக்குள்ளே தான் அடங்கி ஆகணும், எந்த நாயன்மார் எடுத்தாலும். அதனால் இந்த திருக்கூட்ட சிறப்பு 10-11 பாட்டு அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவுக்கு எல்லா நாயன்மாரையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வகுப்புக்கு 4 பாட்டு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். 2-3 வகுப்பாவது வரும். அதனால் திருக்கூட்ட சிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அது பெரிய புராணத்தினுடைய ஒரு இருதயமாக இருக்கக்கூடிய பகுதி திருக்கூட்ட சிறப்பு. அதனால் அடுத்த வகுப்பு நாம் திருக்கூட்ட சிறப்பு சிந்திக்கலாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம பவானி கூடுதுறையில் வந்து 63 விழா ஆரம்பமாகிறதுனால இந்த முயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.